कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 51வது ஸ்லோகம் ஸ்துதி சதகம். உதஞ்சந்தி காஞ்சி நகர நிலையே त्वत्करुणय समृद्धा वाक्ताडी परिहसितमात्मीकवयताम् उपातत्ते मार प्रतिपट जटाजूटमुकुटी कुटीरोल्लासिन्याका शतमकतडिन्या जयपटीम् उतञ्छन्ति काञ्चीनगरनिलये त्वत्करुणया समृद्धा वाक्ताडी परिहसदमात्मीकवयताम् उपातत्ते मार प्रतिपट जटाजूटमुकुटी कुटीरोल्लासिन्याका शतमकतडिन्या जयपटी. காஞ்சி நகரத்தையே தன்னுடைய கோயிலாக கொண்டவள். ஏன்னா அங்கே வசிக்கின்றவள், காஞ்சி நகர நிவாசினி அவள். அதனால காஞ்சி நகரத்தையே கோயிலாக கொண்டவள். அப்படின்னா காஞ்சிபுரம் முழுவதுமே கோயில்கள் நிறைய இருக்கு. அப்போ எல்லாமே உன்னுடைய கருணையாலே காஞ்சிபுரத்திலே தோன்றி அந்த கருணையாலேயே வளமுடையதாக பெருகின்ற என்னுடைய இந்த வாக்குகளின் வெள்ளம் உன் கருணையாலே எழுகின்றதும் நிறைவுற்றதும். இன்னைக்கு எப்படி தன் கவி புனைகின்றவளை தன் இனிமையாலே சம்ரித்தா வாக்தாடி பரிகசதமாத்மீ கவயதாம், கவி புனைகின்றவர்களை தன் இனிமையால் பரிகாசம் செய்து கொண்டு காமனை எதிர்த்து மாற பிரதிபட ஜட்டா ஜூட்ட முகுடி, எது ஜடாமுடி தரித்தவர். அப்போ காமனை எதிர்த்து வென்றவர் அந்த பரமசிவனுடைய ஜடா மண்டலம், எது முடி பாகம், அந்த அரண்மனை. அது அரண்மனை அம்பாளுக்கு. அந்த ஜட்டா ஜூட்ட முகுடி குட்டிரோல்லாசின்யாகிற அதுதான் அம்பாளோட அரண்மனை மாளிகை, உப்பரிகை அது. அப்போ உல்லாசமாக அசைகின்ற தேவலோகத்து நதி எது? இது கங்கா நதி. அந்த கங்கையினுடைய வெற்றி கொடியாயிருக்கும் தன்மையை தன்னுடையதாக சதமக தடின்யா ஜயபட்டி, அந்த வெற்றி கொடியை தன்னுடையதாக அபகரித்து அவளுடையதாக ஆக்கிக் கொள்கின்றதாம். எப்பேற்பட்ட இது சொல்றாரு பாருங்க. உனது கருணை அப்பேற்பட்டது கருணை வெள்ளம். அது கங்கையை, வெற்றி கொடியாயிருக்கும் கங்கையை தன் வசமாக வைத்துக் கொள்கின்றது அப்படின்னு சொல்றார். இப்ப காஞ்சி நகரம் எப்படி முழுவதும் கோவில்கள் நிறைந்தது, எல்லாமே அன்னை காமாட்சியோட கருணை நிறைந்த சந்நிதிகள். அப்போ உன் கருணையால பெருக்கெடுத்து வருகின்ற அந்த வாக்கு, அந்த நிறைவான தேனை பழிப்பதுமான கவிகளின் சொல்வண்ணம் மன்மதனின் எதிரியான அந்த பரமேஸ்வரனின் ஜட்டா மகுடம் அப்படிங்கிற குன்றின் மீது, குட்டிரோல்லாசின்யா அந்த மாளிகையின் மீது, குன்றின் மீது உல்லாசத்துடன் வாழ்கின்ற கங்கையோட வெற்றி கொடியை அபகரிக்கிறதாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அப்போ எப்படி சிவன் என்ன பண்ற, காமனை வென்றதற்கு அடையாளமாக பரமசிவன் தன்னுடைய ஜடா மகுடம் அப்படிங்கிற குன்றின் மீது கங்கையை கொடியாக உயர்த்தி இருப்பதை என்ன பண்றார், உன்னோட திருவடி கீழே வணங்குறார் பிரணய கலகத்துல. அப்போ உன் அடிக்கீழ் தாழ்த்தி உன் கருணையாலே பெருகி வளம் உடையதான என்னுடைய வாக்கு பரமசிவனை நீ வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக உன்னுடைய திருவடியிலே கட்டிய
வெற்றி கொடியாகிய கங்கையோட இயல்பு அடைகின்றது அப்படிங்கிற அப்பேற்பட்ட புனிதத்துவம். கங்கை புனிதத்துவம் உடையது. அந்த கங்கையோட நீருக்கு அப்படி பிரவாகத்துக்கு ஒப்பாகின்றது என்னுடைய வாக்கு அப்படிங்கிற. அப்போ என்னுடைய கங்கையின் இயல்பை அடைகின்றது என்னோட வாக்கு அப்படின்னு சொல்றார். சிவன் காமனை வென்று கங்கையை கொடியாக தன்னுடைய ஜடாமுடியில் உயர்த்தி வைத்தவர். அதை அம்பாள் இப்ப கீழே தாழ்த்தி தன்னுடைய கருணையால பரமசிவனை வெற்றி கொண்டு விளங்குவதாக கவி இந்த இடத்துல வர்ணனை செய்கின்றார். அடுத்தது 52வது ஸ்லோகம். ஸ்ரீயம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம் கீர்த்திமபிதாம் சுபுத்ரான் பிராதத்தே தவ ஜடிதி காமாட்சி கருணா திரிலோக்யாமாதிக்யம் திரிபுர பரிபந்தி பிரணயினி பிரணாமஸ்வபாதே சமித துரிதே கிம் ந குருதே. ஸ்ரீயம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம் கீர்த்திமபிதாம் சுபுத்ரான் பிராதத்தே தவ ஜடிதி காமாட்சி கருணா திரிலோக்யாமாதிக்யம் திரிபுர பரிபந்தி பிரணயினி பிரணாமஸ்வபாதே சமித துரிதே கிம் ந குருதே. ஸ்ரீயம் வித்யா எதெல்லாம் செல்வமும் என்னெல்லாம் சொல்றார்? கீர்த்தி, அளவற்ற கீர்த்தி. காமாட்சியே, உன்னை வணங்குகின்றவர்களுக்கு உம்முடைய கருணையானது அளவற்ற கீர்த்தியையும் நன்மக்களையும் அப்பொழுதே தந்தருளுகின்றது. திரிபுரத்தை எதிர்த்து அழித்தவரான பரமசிவனது காதலியே அப்படின்னு சொல்ற. அப்போ அப்பேற்பட்டவள் உமது கருணையானது 3 உலகத்திலும் மேன்மையை கொடுக்கின்றது. பாவங்களை எல்லாம் அழித்து ஒழிப்பவளே, பாவங்களை அழித்து ஒழிப்பதான உன்னுடைய திருவடியில் நன்றாக வணங்குவது போல் என்னதான் செய்யாதது? உன்னை சரண் புகுந்துட்டா என்னதாம்மா எனக்கு கிடைக்காது? எனக்கு என் குறை, என்ன குறை இருக்கு? எனக்கு எதுவுமே குறை இல்லை. ஆகையால் அன்னையே, எனக்கு செல்வத்தையும் ஸ்ரீயம் வித்யாம் இதத்தான் கேட்கிறார். ஸ்ரீயம் செல்வத்தையும் வித்தையையும், எந்த செல்வம்? புத்தி. அந்த செல்வத்தையும் வித்தையையும் எனக்கு அளிப்பதாக அப்படின்னு சொல்ற. அம்பாளை வணங்கினா எது கிடைக்காது? எல்லாமே கிடைக்கும். ஆனா இவர் என்னத்தை வேண்டார்? ஸ்ரீயம் வித்யாம் அப்படிங்கிற செல்வத்தையும் வித்தியையும் அளிப்பதாக அப்படிங்கிற. உன்னுடைய பாதங்களில் வணங்குகின்றவர்களுக்கு கருணையினால பெரும் புகழ், நன்மக்கள் எல்லாத்தையும் இந்த லோகத்துல இருக்கும்போது கொடுத்து பரத்திலே சர்வ லோகங்களையும் ஆளும் அதிகாரத்தையும் நீ அளிக்கின்றார். ஆனாலும் நான் அவற்றை வேண்டேன். இது என்ன சொல்ற? பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏனே ஆயதும் கொழுந்தே. என்னது நீ எனக்கு அச்சுவை பெரிதும் வேண்டேன். இந்திரலோகம் ஆளும் பதவியை கொடுத்தால் கூட எனக்கு வேண்டாம். அச்சுவை பெரிதும் வேண்டேன். அரங்கமா நகருள்ளானேங்கிறார். அப்போ எது வேணும்? நீ இருந்தா போற, எனக்கு இந்திரலோகம் போய் ஆள்ற இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னார். அத மாதிரி எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். நீ எல்லாத்தையும் கொடுக்குற, ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எது வேணும்? வேதங்கள் அப்படிங்கிற செல்வமும் ஞானம் வித்தை, அதுவும் தான் நான் வேண்டுபவை. அதை இரண்டும் எப்படி இருக்கான்? ஸ்ரீதேவியும் சரஸ்வதியுமாக உனது இரு கண்களாக அவை விளங்குகின்றது. அப்படி விளங்குகின்றவர்களின் உனது வசத்தில் அவைகள் இருப்பதால் அவைகளை தருமாறு நீ ஆக்கையிட்டு அருள் புரிவாய்.
அப்படின்னு மூகக்கவி வேண்டிக்கிறார். வேற எதுவுமே வேண்டாம். அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேங்கிறார். அத மாதிரி அவர் எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், நீ எது கொடுத்தாலும் வேண்டாம், நீ இப்ப வந்தேன்னா எல்லாம் வந்துடும், ஆனா எனக்கு வேதங்கள் அப்படிங்கிற செல்வமும் அந்த ஞானமும் மட்டும் கொடுப்பாய் அப்படின்னு வேண்டிக்கிறார். இன்னும் அபிராமி பட்டர் என்ன பாடினார்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு பாடினார். அப்போ அம்பாள் என்ன பண்ணுவா? தன் பக்தர்களுக்கு போகம் மோட்சம் இரண்டத்தையுமே கொடுக்கின்றாள். ஆனாலும் ஞானிகள் என்ன வேண்டா? அம்பாளோட திருவடி தவிர எதுவுமே அவ வேண்டுவதே இல்லை. இப்போ அம்பாள் காமாட்சியை வழிபடுவதனால என்னெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்றார். என்னெல்லாம் கிடைக்கிறது? திரிபுர சம்ஹாரியான பரமசிவனின் ஆசை காதலி, ஆசை மணவாட்டி ஸ்ரீ காமாட்சியை வணங்குபவர்களுக்கு அவரின் கருணை வெள்ளமானது செல்வம், கல்வி, அறிவு, புகழ், நற்புதல்வர்கள் மற்றும் இந்த மூன்று உலகத்திலும் பெருமையையும் கொடுக்கின்றது. ஆனால் தாயே, அனைவரது வினைகளையும் அழிக்கும் உன் திருவடிகளில் செய்யும் நமஸ்காரம் எதைத்தான் செய்யாது அப்படின்னு சொல்வார். இவர் சொல்றார், ஆதிசங்கரர், எதுத்தமா உன்னோட இது செய்யாம இருக்கும், நீ வந்துட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும். நாம என்ன செய்யறோம்? அம்பாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு வீடை கொடு, வாசலை கொடு, நல்ல இதை கொடு, அதை கொடுன்னு வேண்டிக்கிறோம். ஏன்னா நீ வான்னு வேண்டிட்டோம்னா அவள் வந்துட்டானா எல்லாமே தன்னால வந்துடுமேமா அப்படிங்கிற. அது மாதிரி அவளை கேட்கணும். மனசு உருகி பிரார்த்தனை பண்ணி, அம்மா நீதான் வேணும்னு கேட்டேன்னா அவள் உருகி வந்துருவள். அம்பாள் குழந்தை கூப்பிடுறா நம்மளை, நம்ம வந்துருவோன்ட்டு. அப்ப வந்தே சரண் புகும் அடியாருக்கு அப்படிங்கிற மாதிரி உன்னையே வானுலகம் தந்துங்கிறா. எல்லாமே தந்து நீ தருவ, ஆனா எனக்கு வேண்டாம், எல்லாமே வேண்டாம். நீ தர வேண்டியது எனக்கு வேதங்கள்ங்கிற செல்வமும் அந்த ஞானம், அந்த வித்தையுமே நீ தந்தா போறீங்க, எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு மூகக்கவி சொல்ற. எதை கொடுக்காதுமா? உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டேன்னா உன்னை சரண் என்று புகுந்தால் நீ அனைத்தையும் தருவாள் அப்படின்பா. அம்பிகையை சரண் புகுந்தால் அனைத்து வரம் தரு. பாரதியார் பாடுவார், அவள் வந்துட்டா, அவளை சரண் புகுந்தாச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்துடுவள் அப்படிங்கிறார். அம்பிகையை சரண் புகுந்தால் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. அடுத்தது 53வது ஸ்லோகம் பார்க்கலாம். மனஸ்தம்பம் ஸ்தம்பம் கமயதுபகம்பம் பிரணமதாம் சதாலோலம் நீலம் சிகுர்ச்சிகுரஜிதலோலம் பனிகரம் கிராம் தூரம் ஸ்வேரம் திரிதசசிகிஷோரம் பசுபதேஹே திரிஷாம்போக்யம் யோக்யம் துகினகிரி பாக்யம் விஜயதே. மனஸ்தம்பம் ஸ்தம்பம் கமயது கம்பம் பிரணமதாம் சதாலோலம் லீலம் சிகுரஜிதலோலம் பனிகரம் கிராம் தூரம் ஸ்வேரம் திரிதசசிகிஷோரம் பசுபதேஹே திரிஷாம்போக்யம் யோக்யம் துகினகிரி பாக்யம் விஜயத்தே. அம்பாள் அடி வணங்குகளுடைய மன அடக்கத்தை கர்வம் உடையதாக செய்கின்றதான கருணையாய் இருக்கக்கூடியவள். கம்பா நதி கரையில் இருப்பவள் கரிய ஒளியினால வண்டுகளை எல்லாம் வென்ற அழகங்களை உடையதாகி எப்பொழுதும் நீரோட்டம் உடையதாய் அசைந்தாடுகின்ற கருநீல ரத்னம். எப்படி அம்பாளோட முடிய வர்ணிக்கிறார் பாருங்கோ. ஆதிசங்கரர் வர்ணனை பண்ணினார். அவர் வந்துட்டு அராலை ஸ்வபாவ்யாத் அலிகலபச ஸ்ரீபிர் அலகைஹி பரீதம் தேவத்ரம் பரிஹசதி பங்கேருகருச்சிம்
तरस्मेरेयस्मिन् तचन रुचि किल्चल्क रुचिरे सुगौतौ माध्यन्ति स्मरदकल सक्षुर्मतुलिकः அப்படின்னு சொன்னார். என்ன எப்படி புன்சிரிப்பால சிறிது மலர்ந்தால் போன்றதும் பல்வரிசைங்கிற கேசரங்களுடன் பிரகாசிப்பதும் நல் மனம் உள்ளதுமாகிய எந்த முகக்கமலத்தில் மன்மதனை எரித்த சிவனுடைய கண்கள் அப்படிங்கிற தேன் வண்டுகள் மயங்குகின்றனவோ அப்படிப்பட்டுடைய உன்னுடைய முகம் இயற்கையாகவே சுருட்டையானதும் சிறு வண்டுகள் சஞ்சரிப்பது போன்ற சோபையை கொண்டதுமான முன் நெற்றி மயிர்களால் சூழ பெற்று தாமரையின் அழகை பரிகசிப்பது போல் இருக்கின்றது என சிறு வண்டுகள் போல பிரகாசிக்கின்றது. அலிகலப ஸ்ரீபிகி. கலப அப்படின்னா யானைக்குட்டி. பொதுவா இங்க அலி அப்படிங்கிற சொல்லு அலிகலப அப்படின்னு சொல்லி சிறு வண்டை குறிக்கின்றதாக அமைகின்றது இந்த வார்த்தை. அலிகுலகசக ஸ்ரீவி பரிதம் யத் பத்ரம் தவ கசதி ஸ்மர தன சச்சு அப்படின்னு சில இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இயற்கையாகவே சுருண்ட முடி அம்பாளுக்கு. அதனாலதான் சொல்றார், அசைந்து வண்டுகளை எல்லாம் வென்ற அழகங்களை உடையதாகி எப்பொழுதும் நீரோட்டமுடையதாக அசைந்தாடுகின்ற கருநீல ரத்னமாயும் வாக்குகளுக்கு எட்டாததாயினும் கண்களால் காண்பதற்கு எளியதாகவும் பாலச்சந்திரனை தரித்துக் கொண்டிருக்கும் மலர்ந்த முறுவல். பசுக்கள், நம்மெல்லாம் யாரு பசுக்கள்? பசு பதி, அவர் சிவபெருமான் பசுபதி. அப்போ இந்த பசுக்கள் அப்படிங்கிற ஜீவர்களுக்கெல்லாம் நாயகர் பரமசிவனுடைய கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கின்றவளாக பனிமலையின் பேராக அமைந்தவள் அம்பாள் அப்பேற்பட்டவளாக சிறந்து விளங்குகின்றார் அப்படின்னு சொல்றார். அப்போ இதுல என்னன்னா, அடியார்களோட மனசுல அவள் உறைவதனால அவர்கள் மனம் பெருமை கொள்கின்றது. கருமையும் ஒளியும் பெற்று விளங்கும் வண்டுகள் பார்த்தோம்னா அப்படியே பல பல பலன்னு இருக்கும். இந்த கருமை ஒளி எல்லாம் இருக்கும். அப்ப அது கர்வத்தை தன்னுடைய அழகம் முன்னெற்றி மயிர்களால் போக்குகின்ற நீல ரத்தனமாகவும் வாக்குகளின் கர்வத்தை எல்லாம் அடக்கி கண்களுக்கு கர்வத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதனால தேவியின் உருவம் பரமசிவனையும் தன் வசப்படுத்தும் திறமை உடையதாகி அவருடைய கண்களுக்கு பரம சுகத்தை அளிக்கின்றதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயற்கையாகவே சுருட்டையான முடி, சிறு வண்டுகள் சஞ்சரிப்பது போன்ற அழகு, சோபை, தாமரையோட அழகை பரிகசிக்கும் முன் நெற்றி மயிர்கள், கரு நீல விழிகள், வாக்குகளுக்கு எட்டாததாயினும் கண்களுக்கு தெரியும்படி இருக்கின்ற பாலச்சந்திரனை தன் திருமுடியில் சூடியவள், அடியவரின் அசைவற்ற மனதிற்கு பிடிப்பாக, அதாவது இந்த பசுக்களுக்கு ஜீவர்களுக்கு நாயகனான பரமசிவனை வசப்படுத்தி அவர் கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவளாக நல் விருந்தாக பர்வதராஜனின் தவப்பயனாக விளங்குகின்றவள் ஸ்ரீ காமாட்சி தேவி கம்பா நதிக்கரையில் அப்படியே விளங்குகின்றாள் சிறந்து. அம்பாள் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாதவள். அப்பேற்பட்டவள் என்னுடைய ஊன கண்ணிற்கும் சிற்றறிவுக்கும் தென்பட வெளிப்பட நிற்கிறாள்னு அபிராமி பட்டர் பாடினர். 87வது ஸ்லோகம். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆடும் பராபரையே அப்படிங்கிறார். நெற்றிக்கண்ணால காமனை எரித்த சிவன் அவனுடைய அழிக்க முடியாத யோக விரதத்தையே எல்லா உலகத்திலும் பழிக்குமாறு அவனுடன் இடப்பாகம் வீற்றுள்ள என் அன்னையே, அபிராமி அன்னையே,
வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத உன்னுடைய திருவுருவம் என்னுடைய விழிகளுக்கும் செய்த பூஜைக்கும் வெளிப்பட்டு தெரிகின்றதே, காட்சி அளிக்கின்றதேமா அப்படின்னு சொல்றார். அம்பாள் கருணை உள்ளவள். அவள் எப்படி தனக்கு காட்சி அளித்தாள்? மற்றவர்களுக்கெல்லாம் எளிதாக தோன்றாதவள் என் ஊனக்கண்களுக்கு தெரிகின்றாளே, என்னோட சிற்றறிவுக்கும் வெளிப்பட நிற்கின்றாளே என்று வியந்து சொல்கிறார் அபிராமிப்பட்டர். அடுத்தது 54வது ஸ்லோகம். கணஷ்யாமான் காமாந்தகமகிஷி காமாட்சி மதுரான் த்ரிஷாம் பாதான் கேதான் அமிர்த ஜலசீதான் அனுபமான் பவோத்பாதே வீதே மகிவிதரநாதே त्रिडभवन् मनशोके मुखे हिमगिरिपताके करुणया घनश्यामान् कामान्तकमगिषि कामाक्षि मथुरान् दृशां पातान् एतान् अमृतजलशीतान् अनुपमान् पवोत्पाते पीठे मयि वितरनाते त्रिडभवन् मनशोके मुखे हिमगिरिपताके करुणया. காமாந்தக மகிஷி, காமனை அழித்தவரான பரமசிவனுடைய ராணி மகிஷி, பட்டத்து ராணி காமாட்சியே, என் பிராட்டியே, அம்மையே, இமயமலை மேல் விளங்கும் வெற்றி கொடியே, ஹிமகிரி பதாகே அப்படிங்கிறது. இமயமலையின் மேல் விளங்கும் வெற்றி கொடியே, கார் கணஷ்யாமான் அப்படிங்கிற கார் மேகங்களைப் போல கரு நிறம் உடையவையும் இனிமை உடையவையும் அமுதமாகிய நீர் திவலைகளால் நீரால் குளிர்ச்சி உடையவையும் ஒப்பற்றவையுமான கண்ணோக்கத்தின் வீழ்ச்சிகளான இந்த அருவிகளை த்ரிஷாம் பாத்தான் ஏதான் அமிர்த ஜலசீதான் அனுபமானு அப்படிங்கிறார். அப்ப இந்த அருவிகளை எப்படி சம்சாரம் என்கிற பேரு ஆபத்துல அகப்பட்டு கொண்டு அப்படி சுழண்டு இருக்கேன், இந்த சம்சார சாகரத்துல அழுத்தி வச்சிருக்கியே, சுழண்டு இருக்கேனேமா, அந்த அலைகளுக்குள்ள மூழ்கி மூழ்கி தத்தளிச்சுட்டு இருக்கேனே, இந்த பேராபத்துல அகப்பட்டு கொண்டு பீதி உடையவனாக மனத்திலே எனக்கு நிறைய துயரங்கள், அந்த துயரங்கள் அப்படியே நிலை பெற்றி மனசோட இருக்கு. அப்ப மனதிலே நிலைத்த துயரங்கள் உடையவனான இந்த மூக்கே மனஷோகே மூக்கே, மனசுல துயரம் உடையவனான இந்த ஊமையான என் மீது, மூக்கன் மீது, மூக்க கவி சொல்றது, இந்த மூக்கன் மீது கருணையா, கொஞ்சம் கருணையோட பாயும்படி உன்னுடைய கடாட்சங்களின் வீழ்ச்சி என்னுடைய மேல் படட்டுமா, கருணையோடு அதை பாயும்படி செய்வாயாக, உன்னுடைய கடாட்சங்களின் வீழ்ச்சங்களை என் மீது கருணையோடு பாயும்படி செய்வாயாக அம்மா அப்படிங்கிற. அப்போ நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்து அழித்தவர் சிவபெருமான். அவருடைய விரதத்தையே பழிக்கும்படி அதை அழித்து அவருடைய இடபாகத்தை கை கொண்டு ஆட்சி புரியும் காமாட்சி என்னை அபிராமி பற்ற சொன்னார் இல்லையா? இப்ப பார்த்தோமே, மொழிக்கும் நினைவுக்கும் அதை விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் அபிராமி. அவள் அப்படிதான் ஆட்சி புரியும் காமாட்சி அன்னையே, சிவனின் பட்டத்திராணியே, இமயவானின் வம்சத்திற்கு கொடி போன்றவளே. இந்த சம்சாரங்கிற விபத்துல நான் போய் சுத்தின்னு இருக்கேன், அதனால பயந்துட்டு இருக்கேன், ஆழ்ந்த சோகத்தை உடையவனாக இருக்கின்றேன். ஊமைனா என் மீது மேகம் போல கருத்ததும் இனியதும் அமுத நீர் போல குளிர்ந்ததும் இணையற்றதுமான உன் கடைக்கண் பார்வையாக்கிய கருணையை பொழிய வேண்டும் என் மீது அம்மா. அதை கொஞ்சம் என் மீது கொஞ்சம் திருப்பி விடுமா, அவனோட கடாட்சங்களின் வீழ்ச்சங்களை என் மீது கொஞ்சம் கருணையோடு திருப்பு அப்படின்னு வேண்டிக்கிறார். ஏன்னா அருவி போல நிரந்தரமாக அமிர்தமயமான கடாட்சங்கள் பாய்ந்தால்தான் நாம இந்த சம்சாரம்ங்கிற
அப்படி சூடு, வெக்கை, கடல் எல்லாத்தையும் உழண்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த துன்பங்கள்னால மனசும் வாக்கும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. உடலும் நடுங்குகின்ற நிலையில் உள்ள நான் உமக்கு ஆட்செய்து கொண்டிருக்க என்னால் முடியும். நீ உன்னுடைய கருணை கண்களை என் மீது பாய்ச்சால் என்னால் எல்லாமே முடியுமா அப்படிங்கிறார். அவர் மூகர். அடுத்தது 55வது ஸ்லோகங்கள் பார்க்கலாம். ஸ்லோகத்தை நதானாமந்தானாம் பவனி கலபந்தா குலதியாம் மகாந்தியம் ருந்தானாம் அபிலக்ஷித சந்தானலதிகாம் சரந்தீம் கம்பாயாஸ்தடபுவி சவித்ரீம் த்ரிஜகதாம் ஸ்மராமஸ்தாம் நித்யம் ஸ்மரமதன ஜீவாது கலிகாம் நதானாமந்தானாம் பவனி கலபந்தா குலதியாம் மகாந்தியம் ருந்தானாம் அவிலட்சித சந்தானலதிகாம் சரந்தி கம்பாயாஸ்தடபுவி சவித்ரீம் த்ரிஜகதாம் ஸ்மராமஸ்தாம் நித்யம் ஸ்மரமதன ஜீவாது கலிகாம். சம்சாரம் அது ஒரு கழுத்து கட்டி அப்படிங்கிற. இந்த கழுத்துல ஒரு கட்டி வந்துருச்சுன்னா நம்மளால இப்படி திருப்ப முடியாது, அப்படி திருப்ப முடியாது. அது மாதிரி சம்சாரம்ங்கிறது ஒரு கழுத்து கட்டிங்கிறார். நம்மளை போட்டு அமுக்கி வச்சுட்டு இருக்கு. அப்ப அந்த கலங்கிய புத்தி வந்துடுறது. நம்மளுக்கு எதிர உடம்புல ஒரு சின்ன இது வந்தாலும் மனசு அங்கேயேதான் யோசிச்சு மற்ற எதிரையும் புத்தி போகாது. கலங்கிடும் புத்தி. அதைத்தான் சொல்றார். சம்சாரம்ங்கிற கழுத்து கட்டுனால கலங்கிய புத்தி உடையவர்களாய், அதாவது எதுனால குதிரை லகான் போட்டு கடிவாளம் அப்படி இதெல்லாம் போட்டு இழுத்து இது பண்ணினோம்னா என்ன பண்ணுவா, குதிரை இன்னும் ஓடிட்டு இருக்கும். ஒரு லகானை போட்டு இழுத்து இந்த கடிவாளத்தை போட்டு இழுத்தாச்சுன்னா குதிரை என்ன பண்ணி சோர்ந்து விடும். அப்படி கலங்கி போய் சோர்ந்து விழும் குதிரைகளை போல மந்த புத்தி உடையவர்களானாலும் உன்னுடைய பாதத்துல நான் சரண் புகுந்து நமஸ்காரம் பண்றேம்மா. அப்ப நமஸ்காரம் பண்ணுவர்களின் பெரிய இந்த அஜ்ஞானம், இந்த மூலம் அதுதான் இந்த அஜ்ஞானம்ங்கிற இருட்டு, அந்த குருட்டுத்தனம்ங்கிறார். இத இது ஒரு குருட்டுத்தனம் அப்படின்னு சொல்றாரு. இதானா மகாந்தியம் ருந்தானம் அபிலட்சித சந்தானலதிகம் பவனிக கலபந்தா குலதியாம் அப்படிங்கிறார். அப்போ எப்படி இருக்கா அது அந்த விழுந்து நமஸ்கரிப்பவர்களின் பெரிய இந்த அஞ்ஞானம்ங்கிற இந்த குருட்டுத்தனத்தை தடுத்து நீக்குகின்றதாகவும், விரும்பிய விருப்பங்களை எல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடியவள் உதவுகின்றதாயும் உள்ள சந்தான லதை. லதை அப்படின்னா கற்பக கொடி. சந்தான லதைனா கற்பக கொடியாகி கம்பா நதிக்கரை புறத்துல உலவி வருகின்றவள், உலகிலேயும் பிறப்பிக்கின்றவள் அவள்தான். ஜெகத் ஜனனி அவள் ஜெகத் ஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகத் ஜனனி. அவள் ஜெகத் ஜனனி, மூன்று உலகத்தையும் பிறப்பிக்கின்றவளும் படைக்கின்றவளும் மன்மதனை அழித்தவரான பரமசிவனை பிழப்பிக்கும் மருத சஞ்சீவினி மூலிகையின் கொழுந்தாயுள்ளவள். ஏற்கனவே ஆதிசங்கரர் சொல்லியிருப்ப, அம்மா பரமசிவன் அதை இது பண்ணும்போது அந்த உன்னோட அந்த கற்பகமா விருட்சம் நீ இருந்துதான் அவரை காப்பாத்தின, உயிர் பிழைப்பிக்க செஞ்ச நீ மருந்துமா அப்படின்பட. அவர் விஷத்தை விழுங்கினோன்னு கண்டத்துல இது பண்ணி அவருக்கு உயிர் பிழைப்பிக்க வச்சவள், நீ மருந்தாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றவர். அத மாதிரி சந்தான லதை என்னும் கற்பக கொடியாகி கம்பா நதிக்கரையில் உலவி வருகின்றவள், மூன்று உலகங்களையும் பிறப்பிக்கின்றவள், மன்மதனை அழித்துவரான பரமசிவனை பிழைப்பிக்கும் மருத சஞ்சீவினியாக இருக்கக்கூடியவள், அந்த மூலிகையின் கொழுந்தானவள், சொல்லொண்ணாத தன்மை உடையவள், அந்த தேவியை எப்பொழுதும் இடைவிடாமல் நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அம்பாள் ஒரு ஒப்பற்ற ஔஷதம். அவள் ஓஷதி.
இந்த ஓஷதியின் அடி வேறு மேல பட்டாலே பிறவி குருடனுக்கு கூட கண் ஒளி உண்டாகும் அப்படிங்கிற மூர்ச்சையெல்லாம் நீங்கி புத்தி தெளிவு உண்டாகும். இப்ப கழுத்தை அழுத்தும் அந்த கட்டு சுமை கட்டும் நீங்கிடும். இந்த மூலிகையின் தளிர் தான் மன்மதனை வெல்லும் சக்தியை பரமசிவனுக்கு கொடுத்ததாம். இந்த 3 உலகமுமே பிறப்பதற்கும் இந்த மூலிகை தான் காரணம் அப்படிங்கிறார். இதனோட வேர் பற்றில விழுந்து நாமும் பிழைப்பதற்கென்று இது மெல்ல அந்த கம்பா நதி கரையின் மேட்டுல உலாவி வருகின்றதே, இது அதிசயம் இல்லையோ? அதிசயமாக வஞ்சோ அப்படின்பார் அபிராமிப்பட்டர். எப்பேற்பட்ட அதிசயமானவள் இந்த கம்பா நதி கரையில உலாவி வராளே, அவளுடைய அந்த அந்த பிழைப்பதற்கென்று மெல்ல அந்த வேர் பற்றுல விழுந்து நாம பிழைப்பதற்காக இது கம்பா நதிக்கரையில உலாவி வருதோ, என்ன அதிசயம் இது! நினைக்கும் முன்னாலேயே நம்ம கண் முன்னால தோன்றுகின்றதே இந்த மூலிகை. இதை நாம் மனத்தினால எப்பொழுதும் சிந்திப்போம். இதை முகர்ந்தால் ஸ்வஸ்தமாக்கும் ஓஷதி போலன்றி இது எப்பவா நினைத்தாலே சுஸ்தமாக்கும் மூலிகையா. நம்ம ஏதாவது மருந்த ஒன்று மோந்து பார்க்கணும், இல்ல உள்ளுக்கு சாப்பிடணும், இல்ல வேற தேய்க்கணும். இந்த மாதிரி செஞ்சாதான் நம்மளோட நோய் குணமாகும். ஆனால் இந்த ஓஷதி எப்பேற்பட்டதான், நினைத்தாலேயே நம்மளுடைய எல்லாவற்றையும் போக்கிவிடும், ஸ்வஸ்தமாக்கும். நம்மள மூலிகை இது. இது நம்ம பருவதத்தை நாடி போக வேண்டாம். ஏன்னா இந்த மூலிகை நாம நினைச்சாச்சுன்னா நம்மளையே அடையும் அப்படிங்கிறார். அவனை நாடி அவன் இருக்கும் இடத்திற்கே உதவுகின்றது. அப்பேற்பட்ட மூலிகையானவள் அம்பாளுங்கிறார். நம்மளுக்கு நினைக்கதான் முடியல அம்பாளை நினைச்சா போறோம். அவள் நம்ம கஷ்டங்களை எல்லாம், இந்த குழந்தை நம்மளை எல்லாம் சொல்லுவா இல்லையா, பவானி துவம் தாசே மகிமிதர திருஷ்டிம் ச கருணா அப்படின்னு. பவானி துவம்னு சொல்றதுக்கு முன்னாலேயே அவன் நீ நானும் ஒண்ணுன்னு சொல்றானாக்கட்டும், அம்பாள் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறாள். சௌந்தரிய லகரியில ஆதிசங்கர சொல்லுவார் 22ஆம் ஸ்லோகத்துல. அப்பேற்பட்டவள் அம்பாள். நம்மளை நாடினா போறோம். அது அந்த ஓஷதி நம்ம இருக்கிற இடத்துக்கே நம்மளை சொஸ்தமாக்கும் அப்படின்னு இந்த மூலிகையை பத்தி, அம்பாளை பத்தி அவ்வளவு அழகா மூககவி எடுத்து சொல்ற. எப்பேற்பட்ட மூலிகை பாருங்க. நமக்கு எந்த மந்த புத்தி, நமக்கெல்லாம் புத்தி இல்லை, மந்த புத்தி உடையவர்கள், சம்சாரங்கிற கை விலங்கு, அதனால நம்ம கட்டப்பட்டிருக்கோம், மனமெல்லாம் கலங்கி மோகம் அடைஞ்சிருக்கோம். அப்பேற்பட்டவனுடைய பாதங்களை பணிந்தா போருமா, அவர்களுடைய அஜ்ஞானம்ங்கிற இருளையெல்லாம் நீ நீக்கி விடுவாய். அப்பேற்பட்ட கற்பக கொடியானவள் நீ, சந்தான லதிகை கற்பக கொடி, கம்பா நதிக்கரையில உலவி வருகின்றவள், மூவுலகையும் ஈன்றவள் அம்மா, மன்மதனை அடக்கின சிவனோட உயிரானவள் நீ. அப்பேற்பட்டவள் அந்த காமாட்சி, உன்னை நாங்கள் தியானம் செய்வோம் எப்பொழுதும். நம்மளுக்கு எந்த ஒரு இது, நமக்கு யாராவது கழுத்துல போட்டு ஒரு கயத்தை போட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆகும்? கலங்கி விடுவோம், எல்லாம் போயிடும் அப்படியே. அப்போ நமக்கு மனசு அது அப்படிதான் இருக்கு. அந்த மனசு நம்மளை கட்டி அழுத்தி வச்சிருக்கு. அப்போ மனம் நமக்கு வசப்படாம, அப்ப நம்ம மன குதிரையை அடக்கி அமிர்த சஞ்சீவினி என்னும் பச்சிலையாக அம்பாள் விளங்குவாள். அவளை நாம் எப்பொழுதும் பணிந்து எல்லா வித நோய்களையும் போக்கி அந்த சமய சஞ்சீவினியாக இருக்கக்கூடியவள் ஓஷதி. நம்ம இருக்கிற இடத்துக்கே தேடி கொடுக்கக்கூடியவள். அதை தேடியே போக வேண்டாம். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும். எனக்கு இன்னைக்கு தலை வலிக்கிறது, பல்லு வலிக்கிறது, எந்த டாக்டர்கிட்ட போகலாம்? உடனே அவள்கிட்ட போலாமா, இவாள்கிட்ட போலாமா, நம்ம எந்த டாக்டர் பார்க்கலாம்னு 100 பேர்ட்ட கேட்டு, இவர் நல்லா பாப்பாரா, அவர் நல்லா பாப்பாரா, அவ என்ன மருந்து தருமா, இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா, சித்தாவை பார்ப்போமா, அது ஹோமியோபதி பார்ப்போமா, இல்ல இதை பார்க்கலாமா, இங்கிலீஷ் மெடிசின் போவோமா, என்னத்தலாமோ நம்ம சிந்திக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம். நீ அவளை நினைச்சா போறோம். அவள் அது இருக்கிற இடத்துக்கே உனக்கு தேடி மூலிகையாக்கிடுவாத. எல்லா கஷ்டங்களையும் அந்த தாபத்திரயங்கள்லாம் போக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட சிறந்த மூலிகையாக இருக்கக்கூடியவள் நீ. அவளை நினை. எப்படி நினைக்கணும்? மனசுல அவளேதான் சந்ததமும் சதா சர்வகாலமும். அவள் கற்பக கொடி, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள். நம்மள்கிட்ட
மனசுங்கிறத கொடுத்தா போறோம், அதை சுத்தமாக்கி அதுல பறந்துட்டு அவள், பறந்துட்டு நம்மள ஆட்கொள்வாள் அவள் தான். அப்ப நம்மளுக்கு என்ன இதாகும், எதுவுமே தேவையில்லை, அவள் தான் நம்மளை வழி நடத்துவா. நம்ம மனசு நம்மளுக்கு நம்ம அது நம்மளை அடிமைப்படுத்தாது. மனசு அம்பாள் அவள் வசப்படுத்தி கொடுத்துட்டோம்னா அவள் என்ன சொல்றாளோ அந்த ஆகியப்படிதான் நம்மளை இயக்குவா. இப்ப இவளுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற. அப்ப ஏற்பட்டவளை நாமும் சரண் புகுந்து நம்மளுடைய எல்லா விதமான தாபத்திரயங்களையும் போக்கிக் கொள்வோம். அவளுடைய திருவடிகளையே சரணம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.